கூட்டிக் கொண்டு வாரேன். இருங்கோ. டீ ஏதும் குடிக்கிறீங்களோ? இல்ல 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 அவரை வர சொல்லுங்க. ஹாஸ்பிட்டல் என்னோட இருந்தீங்களா அங்க 7ஆம் பாட்டு 8ஆம் பாட்டு முதல்ல அவன கவனி முதலாவது நீ ஒருக்கா போய் விசாரி என்னன்னு. ஐயோ அதுக்கு இல்ல கோடைக்காங்க ஒரு சரி வராது. அது சும்மா சும்மா இங்க பாருங்க இவரு பவுடி தெரியும். இல்ல இப்ப என்ன சொன்னீ இப்ப சும்மா பவுடி. அதுக்கிடையில வெயில் தொடங்கிட்டுது. ஒரு நாள் மழை அடிக்குது, ஒரு நாள் வெயில் அடிக்குது. என்ன கிளைமேட் தெரியாங்கட அடிக்குது. ஹலோ ஓமாப்பா, அங்கான் போய் கொண்டிருக்கிறேன். பொறு, நான் வீடும் படிவா பிடிபடுதில்ல கிட்ட வந்துட்டேன். இந்த பனங்கூடலுக்கு இதால வந்துருக்கேன். அதான் 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 அதெல்லாம் இருக்கா விசாரிச்சு நான் என்னென்னு இருக்கா காய்ச்சி போட்டு பாறேன். நீ இருக்கா அங்கே விசா ஆஃபீஸுக்கு அடி அதால் வந்தால் அதுக்கு விட்ட போனால் இருக்கா கதை என்னண்டு. ஓ மற்ற டாக்குமெண்ட்ஸுகள் என்ன இதுகளை அனுப்பணுமென்றது இருக்கா கேள். அதான் என்னென்றாலும் இந்த இதோட ஃபோனா சரியப்பா, இல்லாட்டிக்கு கரைச்சல் இல்லை. அதான் நான் இப்போ இப்படி என்னென்றாலும் காலில் விழுந்தாலும் நான் ஒருக்கா கதைச்சி போய் தண்ணி கொண்டு வாரேன். சரி சரி சமாளி. இப்போ என்ன செய்கிறது, இங்கே இப்போ வாழைப்பழத்தையும் இதையும் வாங்கி கிடக்கு கொண்டே கொடுப்போம். அந்தாலும் தண்ணி அடிக்கிற பாட்டியன்னா பின்னேரம் ரெண்டு தின்னாலும் வாங்கி கொடுத்து சமாளிக்கிறானப்பா. அதான் மற்றது விசா ஆஃபீஸரப்பா அவனை பார்க்க கல்லன் மாதிரி கிடக்கு. அவன் முழுசுறான். முதல்ல அவனை கவனி முதலாவது நீ ஒருக்கா போய் விசாரி என்னன்னு. ஓகே ஓகே நான் அப்போவே சொன்னேன் முதல்ல இருக்கா அப்பா போய் பார்ப்போம். நீ தான் கேட்கல. சரி ஓகே, இந்த கேஸுகள் அதுகள் இருந்தா இல்லை உங்கள் சிக்கல். சரி 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 பை பை வார் நான் ஒருக்கா காய்ச்சி போட்டு வார் பை. சமாளிக்கிறது தெரியாம கிடக்கு. இதனால என்ன வீடு கிடந்தது கிடக்கு. இதுதான் போல இதான் சின்ன வீடு. கூப்பிட்டு பார்ப்போம் நிற்கணும். அக்கா அண்ணோய். ஓம் யாருங்கோ? அண்ணன் நிக்கிறாரா வீட்ட? ஓமுங்க நிக்கிறார். வாங்கோ. நான் நிக்குதோக்கா? நான் நிக்குது, அது நாங்க நின்றா கடிக்காது. ஓ நீங்க வாங்க. உள்ள வாங்கோ. ஆமாம் ஆமாம் உள்ளே ஒன்று நிக்குது. அது கடிக்காது, அது கடிக்காது. அது ஆக்கள் இல்லாட்டி வந்ததான் கடிக்கும், மறுபடி கடிக்காது. நீங்கள்? நான் இந்த இவரை பார்க்க வந்த நான். இவருக்கு நிக்கிறாரு. ஓ நிக்கிறார், பின்னுக்கு நிக்கிறார். கூப்பிடுறேனா? இருங்கோ இதுல. ஏப்பா பா அஞ்சு பா. டேய் என்ன உங்களோட குட்டி நான் இதுக்கு நிக்குது. ஓ அதாவே இந்த குட்டி. எங்க இருந்து வாரீங்க? நான் இங்க உங்க பக்கத்து ஊர் தான். நான் இருக்கா இவர அந்த முதல்ல இருக்கா ஆக்சிடென்ட் பட்டு இருந்தவரல்லோ. ஓ அதுதான் இருக்கா பாத்துட்டு போவோம்னு வந்தேன். அது இப்ப 6 மாதத்துக்கு மேலே ஆயிட்டு. நீங்க இப்பதான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு போல. ஓ இருக்கா வர சொல்லுங்க. அவரோட கொஞ்சம் கதைக்கணும், முக்கியமான விஷயங்கள் கதைக்க வேணும் அவசரமா. நான் கூப்பிடுறேன். ஏப்பா பின்னுக்கு நிக்கிறார் பாருண்ணா, தோட்டத்துல நிக்கிறார். நான் கூட்டி கொண்டு வாரேன். இருங்கோ. டீ ஏதும் குடிக்கிறீங்களோ? இல்ல 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 அவரை வர சொல்லுங்க. ஏப்பா என்ன உங்களோட நாய்க்குட்டி எல்லாரோடையும் பழகுது. உங்களை தேடி யாரோ ஒரு அண்ணா வந்திருக்கேன். சரி 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 இருங்கோ வாராராமா. ஆமா ஆமா. யார் வந்திருக்கிறது? யார் சொந்தக்காரர்? எங்கட பொடியல அண்ணன். ஓ வாங்க வாங்க. என்ன என்ன தாண்டியல் அது அந்த ஆக்சிடென்ட் 6 மாதத்துக்கு முன்னாடி ஆக்சிடென்ட் பட்டது. ஒருவன் வந்து இடிச்சு போட்டு இங்கே வாங்க, இங்கே கிட்ட வாங்க, இங்கே இதில் வாங்க. காலங்க ஒரு இதில் கட்டையில் காணல எல்லாம் மாறிட்டுது. உங்க அது உட்டாய்வு மற்ற பின்னுக்கு உள்ள தண்ணிலே கொஞ்சம் பிரச்சனை. கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க சொல்லிக்கிறேன். பெரிய வேலை ஒன்றும் செய்யல. அது முதல்ல எங்கே பெரிய வேலை செய்த நீங்கள்? இந்த முதல் எல்லா வேலையும் செய்த மற்ற வேலையால் வரையக்கான் அடி விழுந்தது. ஒருவன் வந்து நேரம் அடிச்சு விட்டான் வரிய போட்டுட்டு.
இந்த வாழை பிடிக்கல போல. யார் நீங்க? சரி சரி நான் எனக்கு யாருண்டா மட்டு பிடிக்கலாம் கிடக்கு. மறந்து ஓடுனீங்க. எங்க மீட் பண்ணி? எனக்கு உங்களை தெரியும், என்ன தெரியும், எனக்கு உங்களை தெரியும். எங்க இடம்பெயர்ந்து முகாமில் இருக்கேங்க. சரி 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 நான் இப்போ உங்களை கொஞ்சம் 6 மாதத்துக்கு முதல் தான் நானும் கண்டேன். நான் உங்களை ஹாஸ்பிட்டல் என்னோட இருந்தீங்களா? அங்க 7ஆம் பாட்டு 8ஆம் பாட்டுக்கீங்க. அதுல இல்லை நீங்கள் நீங்க அங்க 21ஆம் பாட்டுக்கு 22ஆம் பாட்டுக்கு அங்க இருந்தீங்களே. சரி அதுல இல்லையா? நீங்கள் கோவிக்க கூட. அப்புறம் நான் கோயில்ல எங்க சந்திச்சீங்களே பட்டாப்புலையில எங்க? இல்ல 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 நீங்கள் என்ன மட்டு பிடிக்கிறாங்க யாரண்டு நீங்கள் சொல்றேன் கோவிக்காதேங்க. அந்த தங்கச்சிக்கு கல்யாணம் பேசி நான் சொல்றதை கேளுங்க. முதலாவது காலை காட்டுங்க, அந்த காலை காட்டுங்க. ரெண்டு தெரியல மட்டு பிடிக்கிறாங்க. அது உங்களுக்கு மாறிட்டு இங்க பாருங்க, எல்லாம் மாறிட்டு பாருங்க. இங்க மாறினது எல்லாம் மாறி கால் வைக்கலாம் கிடக்கு. ஒரு தண்ணி போத்தலே தூக்கலாம் நான் திரிகிறேன். நீங்களே தண்ணி போத்தல தூக்குறீங்க. அதுல வை ஒரு இடத்துல கிடக்கு. நீங்கள் வடிவா நடந்து தெரியுங்க. முதலாவது கையை விசிக்கி இப்படி இப்படி நீட்டுக்கு நடந்துனீங்கன்னா எல்லாம் மாறி. ஐயோ, முதல் விசிக்கி தான் நடக்கிறது. இந்த ஃபுட்பால் விளையாடி படிகளோட சேர்ந்து ஓடி திரிஞ்சு எல்லாம் செய்யறது. இப்போ ஒன்றும் செய்யலாமா கிடக்கு. இந்த பேட்மிண்டன் கூட விளையாடலாம் கிடக்கு மனுஷரால. நாங்கள் 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 எங்களை வருத்தமிழ் நினைக்கத்தான் இதுகள் கூடுறது. ஐயோ, நானும் அப்படித்தான். இப்பயே அவங்க தோட்டத்துக்கு ஆக்களை வச்சு வேலை செய்யறேன். நானும் போய் நின்று ஒரு 2 தரம் மண்பட்டி கொத்தையெல்லாம் கிடக்கு. சரி விடுங்க. இதெல்லாம் என்ன நடக்கிறது நினைக்கிறீங்க? இது திடீரென்று எதிர்பாராம நடக்கிறது. இங்க எதிர்பார்த்து அவன் எதிர்பார்த்து தானே கொண்டு வந்து இடிச்சிருக்கிறான். நேர ஹெல்மெட் போடாமல் யாரும் ஒருத்தன் வந்து இடிப்பானோ? நான் வேலை விட்டு அந்த அதுவும் 6-7 மணிக்கு அந்த நேரம் தான் சன நெரிசலா இருக்கிறேன். அப்பயே நான் சிலோவா தான் வந்தேன். வார நேரம் வந்து இடிச்சாரப்பா பட்டிகிறேன். கடவுளே, அவன் என்ன அவசரம்? பாவம், அவனே என்னப்பா பேசுறேன். அவனே தான் அவசரம். இப்பயும் கண்ணுக்கு நிக்குதப்பா. சரி விடுங்க. என்ன பிரச்சனை? உங்களோட யாரும் சொந்தக்காரரோடி எனக்கு யாருமா குருணைக்கு யாருன்னு சொல்லுங்க. எனக்கு நான் அப்படி கேட்கறதும் இல்லை. எனக்கு ஒரு மாறி கிடக்கு. குருணைக்க கூடாது. நான் அதைத்தான் சொல்லுங்க. எனக்கு எனக்கு அங்க எங்க கண்ட மாதிரி தான் கிடக்கு. ஹாஸ்பிட்டல்ல எங்கேயோ அங்கே ஒன்றும் இல்ல. பஸ்ஸுக்கு என்ன நீங்களா? என்னோட இல்ல இல்ல நீங்க பிள்ளையா கண்டுபிடிக்க வேண்டாம். சும்மா இருங்க கொஞ்சம். நானே சொல்லுவேன். அடா உண்மையா அந்த அன்னையாக்களை மறந்து போனேன். என்ன நீங்களே தூக்கி கொண்டே ஹாஸ்பிட்டல்ல அன்னைக்கு விட்ட நீங்க. நான் மயங்கி போனேன் அன்னைக்கு. அதுக்கு அப்புறம் என்ன நடந்தது? அதுக்கு பிறகு தெரியா. பிறகு அடுத்த நாள் இதுக்குள்ள இங்க அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அந்த இதுக்குள்ள இருந்து எடுத்து வந்தாங்களே, எக்ஸ்ரேலுக்கு ஸ்கேன்கள் பண்ணி போட்டு வெளியில கொண்டுதான் கண் முழிச்சேன். ஓ, அப்ப பெரிய அடிதான் விழுந்தது. அடியோ, இஞ்ச அடி விழுந்தது தூக்கி எறிஞ்ச நாப்பு அடிக்க அங்கால மோட்டவே 2-3 சுத்தி கிடந்து. அவன் வரியில வந்தவனப்ப அவன் சிம்பிளா எழுப்பி போயிட்டானப்ப. அப்படியோடி ஆடி அதுக்கப்புறம் பைக் ஓடவே நடுங்குது சதுரமணி. நீ உனக்கு நான் அப்பேன் சொன்ன நான் பார்க்க சொல்லி. அவன் பாவமா இருக்கும். அவன் என்ன சொல்லுங்க, அவன் இந்த புதல் அடிபடினா அப்புறம் போலீஸ் கேஸ் அது எழுதுகள் வரும். அவன் பயந்துட்டான் கூட. அதான் உங்களை வந்து பார்க்க. எனக்கு தெரியாது, யாருன்னே தெரியாது. நாங்க போய் அவன் இல்ல. சரி சரி. இங்க யார் கண் மூக்கு தெரியாம ஓடுறாங்க. மனிதத்தன்மையே இல்ல ஒருத்தருக்கு. சரப்புக்கு 2 எல்லாம் சடி படி 2 என்ன உருட்டி எடுத்து விழுந்து அடிச்சு. ஐயோ, நினைக்கவே எல்லாம். மற்றது நான் உங்கள்ட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்க வந்தேன். என்னண்டா எனக்கு ஒரு இந்த கனடாவுக்கு போறதுக்கு காசோ இல்ல இல்ல நான் படுற பாட்டுக்கு. ஐயோ, என்னப்பா நீ காசு கேட்கறதுக்கு வந்து நிக்கல. உனக்கு நானே இங்க எடுத்த கரண்ட் ஹாஸ்பிட்டல் காசு செலவழிச்ச காசு என்ன கொடுக்க. ஐயோ, அதுக்கு இல்ல அங்க ஒரு சரி வராது. இந்த வீட்டு மனுஷன் அடை எல்லாம் வச்சு அடை வாடுற காசு கட்ட வண்டிக்கிறாங்க. இல்ல 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 ஒன்றும் இல்ல. இந்த வார சொந்த வந்தவங்க கனடாக்கு காசு தர வேண்டாமாப்பா. காசு ஒன்றும் தர வேண்டாமாப்பா. அப்ப அது வேற எல்லாம் ஸ்பான்சர் பண்ணி எடுக்கிறதுக்கு ஆள் இருக்குது. எடுக்கணும். ஓ, எல்லாம் எடுக்கணும். நான் அந்த விசா ஆபீஸ்ல போய் எல்லாம் கதைச்சேன்னா அவர் நிறைய டாக்குமெண்ட் எல்லாம் அது ஊரு போட்ட டாக்குமெண்ட்ஸ் ஆனா. மற்றது அவர் என்ன சொல்லி முக்கியமான விஷயம் வேண்டா, இந்த கேஸ் வேண்டி இருந்தா போயிடாத.
ஓ சே கேஸ்ல இந்த குளப்படிச்சுக்கிற ஆக்கள் எல்லாம் போய் நாடு போயிடலாம் கேஸ் இருந்தா போயிடலாம் கேஸ் எல்லாம் பெட்டி அவர் இங்க இருக்க வேணுமாம் இது நல்ல சொல்லி அவங்க எழுதி தந்தா தானே வேற அங்க போய் நாடு போகலாம் ஓ அது அவன் சொல்ற சரிதானே இது எங்க அங்க போய் அங்க சுடுபடுதல் கொத்துப்படுதல் வெட்டுப்படுதல் அங்க ஊர்பட்ட பிரச்சனையா அங்க பார்த்தா வட்டி குட்டி எல்லாம் ஈடுபட்டு அதுக்கு வேற கொள்ளுப்பா அப்ப நாங்கள் இந்த கேஸ் எழுதல வெட்டி விட்டா பத்தாங்க சீட்டு பிடிச்சு மங்க கொள்ளுப்படுறாங்களா வெளிநாட்டுல ஓ ஏன் பார்த்தவன் காசை பறிக்குது எங்களே நான் அங்க போய் சண்டை பிடிக்குது நான் விசா ஆபீசர்ட்ட தான் சொன்னான் நீங்கள் என்னன்னாலும் செய்யுங்க நீங்க கேக்குற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தருவேன் நீங்க வெளிநாட்டு போறான்டா இங்க ஒரு கேஸ் ஒன்றும் வச்சிருக்காங்க ஏன்னா பாக்க நீங்க நல்ல மாதிரி தான் தெரியுது என்னட்ட ஏற்கனவே 4-5 கேஸ் கிடந்தது அது வேற பிரச்சனைகள் நிறைய வந்தது ஏன் மற்றவன் இதுக்குள்ள நம்ம மூக்க நுழைக்கிறீங்க அதெல்லாம் முடிச்சிட்டேன் ஒரு மாதிரி எல்லாம் கேஸ் என்ன கிளப் பிரச்சனை இல்ல அது வேற பிரச்சனை வெட்டி கட்டி ஒரே இந்த கூட பிரச்சனை தான் கிடக்குது என்ன பிரச்சனை இந்த இதுதான் முந்தி இந்த 6 மாதத்துக்கு முதல் ஒரு கேஸ் உண்டா இழுபட்டா போல கிடக்குது 6 மாதத்துக்கு முந்தி இந்த இதுதான் ஆக்சிடென்ட் கேஸ் உண்டு அது அது எந்த கேஸ்டாப்பா அது இழுபட்டு கொண்டு கிடக்குது அது என்னன்னு தெரிஞ்ச உங்களுக்கு அங்க அப்ப நீ கோச்ல என்ன நீங்க என்னோட இல்ல அப்ப நீங்களே என்ன பிள்ளையா கண்டுபிடிக்கிறீங்களா அப்போதை விட நான் சொல்றதை கேளுங்க இது இந்த கேஸ் இந்த எனக்கு தான் கேஸ் போட்டது சேர்த்து உங்களோட அடிச்சு பிழுத்தினதுக்கு எனக்கு போட்டுட்டாங்க என்னண்டு உங்களுக்கும் எனக்கு தானுங்க இந்த கேஸ் ஆக்சிடென்ட் கேஸ் எழுதினவன் விளங்க இல்லை எனக்கு இந்த உங்க அண்டைக்கு எழுதி நீங்க அண்டைக்கு உங்களுக்கு போலீஸ் நீங்க இல்ல இல்ல அப்ப எனக்கு உங்களுக்கு எழுதினது கேஸ் நான் உங்களுக்கு நண்டி நான் இந்த பைக் எடுத்து போட்டேன் அண்டைக்கு உங்களுக்கு அட ஓ இஞ்சரப்பா வந்து ஆறு தெரியும் இவ்வளவு மண்டி குடஞ்சு பெரிய செல்ல போடுங்க இப்ப விளங்கிச்சு நீர் தான் என்ன இடிச்சு போட்டு ஓடினா நான் ஓடேன் வீட்டோட அவசரமா கோல் வந்துட்டு டாக்டர் வரஞ்சு கூப்பிட்டா போல இன்னும் மனுஷன் டாப்பா நீ ஏன் வீட்டுக்குள்ள வந்த நீ உன்னால இப்ப நான் 6 மாதம் வேலைக்கு போகாம நான் வீட்டுல போறோம் எத்தனை கடன் கொடுக்கொண்டு தெரியுமோடா இவ்வளவு நேரம் நல்லவன் மாதிரி கேட்டு இருந்தாடாப்பா வீட்டுக்கு வந்து எனக்கு நல்லப்பா தெரியும் அடிச்சு கண்மூக்கு தெரியும் இடிச்சு எறிஞ்சு போட்டு தூக்கி எறிஞ்சு போட்டு மனுஷர அவசரத்துல போயிட்டேன் நான் திரும்பி சைட் கண்ணாடியில பார்த்தேன் நீங்கள் எழும்பின மாதிரி தான் கிடந்த எழும்பலையாப்பா நீங்க இடிச்ச உடனே நான் விழுந்து ஓடுண்டா விழுந்து மயங்கி என்ன தூக்கி எறிஞ்சிடாப்பா அடே ஆரோ ரோட்டால போன 1 மணி நேரமா நான் 10 கிடந்தேன் அதுக்குள்ள மோட்டர் சைக்கிள் இங்க கிடக்கு நான் கிடந்த அங்க நீ ஏதாச்சும் வந்து பார்த்தனியோட நானும் இந்த மோட்டர் சைக்கிள் அங்கால போய் போட்டுட்டு ஓடிட்டேன் நான் ஒரு மாதிரி ஓடி தப்பிட்டேன் கேஸ் எழுதி விட்டேன்னா பெரிய பிரச்சனை ஏன்னா புறால தெரியும் நீ உண்ட மோட்டர் சைக்கிள்ல டிக்கிக்குள்ள சாராய போத்தல் கிடந்ததா கசிப்பு கிடந்ததா அது நான் அது அண்டைய குடிக்கு அது முதல் நாள் குடிச்சது மிச்சம் அதுக்குள்ள வச்சதுதான் கிடந்தது என்னடா பேக்கதான் கேக்குறேன் அண்டே குடிக்கலன்னா நான் எனக்கு வந்த போலீஸ் சொன்னது எனக்கு அறிக்கை இது பண்ணேக்க சொன்னவன் என்ன சொன்னா நீ ஹெல்மெட் போட இல்லையா நீ வர வருகிறேன்டா ஹெல்மெட் உடைஞ்சி போச்சேன் கண்ணாடி உடைஞ்சி இந்த பக்கம் எல்லாம் பிஞ்சு அடே உனக்கு ஹெல்மெட் தாண்டா உடைஞ்சது எனக்கு இந்த நேரியல் கால்கள் எல்லாம் உடைஞ்சு நான் நடக்க மாட்டா தெரியுண்டாப்பா அடே சொந்த பந்தம் தான் வந்து பாக்கலன்னு பார்த்தா நீ வந்து நீ ஒரு இடிச்சனியடா உன்னுலதான் புல நான் மனுஷி கேட்டு சொன்னா கேஸ் ஒன்றும் போட தேவையில்லை அவன்ல புள்ளையா இருந்தாலும் வேற இருந்தாலும் பரவாயில்ல கஷ்டப்பட்ட ஆக்கலன்னாலும் கோர்ட் சொல் கேஸ் இழுபட வேண்டாம் நான் கேஸ் போட இல்லை ஆனா போலீஸ் வந்து எந்த காயத்தை பார்த்துட்டு அவன் கேஸ் போட்டுட்டு போனவன்டா அதான் எனக்கு அந்த கோர்ட்ஸுக்கு வர சொல்லி 2 தடவை வெளிப்படை எடுக்கிறாங்க உனக்கு 2 தடவை கோர்ட்டுக்கு நான் போய் 6 தெரியாம முடிச்சுறாங்க 4-5 மாதமா நான் 6 தெரியல இந்த மூஞ்சிய இந்த கோவலங்கட்ட மூஞ்சிய நான் தேடி தெரிஞ்ச கோர்ட்ல நான் அங்க வரவே இல்லை நீங்களே தேடினீங்க என்ன போன் அடிச்சு கேட்டிருக்கலாம் இவரை போட்ட எனக்கு அவன ஒரு கண்ணி வைக்க நேரத்தில் என்ன பண்ண ஞாபகம் வச்சுக்கிறது அதான் பாவம் அவரே பேசுறீங்க நீங்கள் இடிச்சவன் மோட்டர் சைக்கிள் எடுத்து கொண்டு போனான் இடி வாங்கினவன் மோட்டர் சைக்கிள் மடிக்கல பப்பர்பான் அங்க கிடக்கிறான் ஹாஸ்பிட்டல் வழி நடந்து போடல இப்ப உனக்கு என்ன வலிஞ்ச இப்ப என்ன நிலம் விசாரிக்க இங்க வந்த இங்க வாழக்குள்ள udalla விளக்கு தேவையில்லை நீ கொண்டு போ நீ கொண்டு போ ஒன்று தேவையில்லை இங்க வேண்டாப்பா அப்படி இல்ல நான் எனக்கு கொஞ்சம் அவசரம் அந்த நேரம் சரியான அவசரம் உங்களோட அவசரம் இங்க பாரு அந்த கவலை பாதிப்புடாப்பா
எவ்வளவு திடாத்தமா தெரிஞ்ச ஆம்பளைடாப்பா நான் இப்ப பாரு நான் நொண்டி படுக்கையில நான் படுற பாடம் எனக்கு தெரியுமோடா நான் கணக்க ஓட இல்ல ஒரு 80 வந்தேன் 80 நான் 40-45 போனாலும் கிடிச்சு போட்டுடாப்பா நீ 80 வந்து சிம்பிளா சொல்றாடாப்பா நீ சரி சரி விடுங்க நான் இப்ப எனக்கு வழங்கி போட்டாப்பா என்ன சொல்லுவான் இவர் அந்த கேச பட்டினாதான் இப்ப வெளிநாட்டுக்கு போலாம் 6 மாதத்துக்கு புறம் ஞானம் பிறந்த மாதிரி வந்து நிக்கிறாரு இங்க வட்டி விடுங்க நான் கதைக்கு நான் வெட்டன் மற்ற நான் உண்மையா நான் சொன்னான் கேஸ் போட வேண்டாம்னு நான் மனசுக்குன்னு சொல்லி அவங்களுக்கும் சொன்னான் ஆனா அவங்க சொன்னவங்க இல்லைன்னா நீங்கள் பாவம் என்ன உங்களோட மோட்டை வைக்கலாம் இதா கிடக்கு தாங்க தங்கட கடமையை செய்ய மாட்டோம் எழுதினவங்க மற்றாக்கள் மாதிரி நான் கூட குறைய சொல்லி எழுதியிருந்தேன் இப்ப உங்க நிலைமை என்ன அதுக்கப்புறம் நீ கோச்சுக்கு வராம விட்டுருக்கா நீ அந்த எனக்கு வேற முக்கியமான வேலை இல்லை உனக்கு ஆக்சிடென்ட் இடிச்சிட்டு போறால முக்கியமான வேலை கோச்சுக்கு வாராண்டாலும் முக்கியமான வேலை அப்ப நாங்களெல்லாம் வேலை வட்டி இல்லாம போய் இருக்கிற குந்திக்கொண்டு சரியான கஷ்டம் மாதக்கணக்கில் அடே பொருளாதார பிரச்சனை ஐயோ உண்ட கதை வாழைப்பழம் கடையில கடனுக்கு வாங்கி கொண்டு வராங்க காசு இல்லை என்ன சொல்லுங்க சரியான கஷ்டம் சரி துன்ப நிலையில இருக்கிற நாங்கள் ஒரு இடம் போயிடலாம் எங்களை கோர்ட்ஸல் கேசலுக்கு வந்து அதுகளுக்கு காசல் செலவழிக்கவே எங்களுக்கு ஒன்றும் இல்லை அதான் நாங்கள் ஓடி ஒழிச்சோம் விளங்க மற்றபடி உங்களை பார்க்க கூடாது இல்லை மற்ற நான் அடிக்கே எனக்கு விளங்கிட்டு நீங்கள் எழும்பி எப்படி நடப்பீங்க என்ன அவன் சொல்றான் உனக்கு லைசன்ஸ் இல்லையா கொண்டு இடிச்சனியா நீ என்ன எனக்கு இப்ப வந்து என்ன கதை விடுறா நீ என்ன சரி விடுங்க வந்து இடிச்சனால அப்பவே நடக்குமான்னு தெரிஞ்சா எழும்பி வருவேன் அடே எத்தனை மாதம் நானும் மனுஷி பட்ட பாடம் உனக்கு தெரியுமாடா ஒற்ற கால்ல பிரச்சனைடா நாரியில பிரச்சனைடா ஒவ்வொரு டொய்லெட்டுக்கு போய் பட்ட பாடம் எனக்கு தான் தெரியும் போய் பாருங்கடா ஹாஸ்பிட்டல் எப்படி கிடக்குறாங்க நீங்கள் கஞ்சா குடிக்கிறதும் அதை குடிக்கிறதும் இதை குடிக்கிறதும் லைசன்ஸ் இல்லாமலும் இடிச்சு போட்டு கிடப்பீங்க அங்க அவங்க துடித்து ஒவ்வொரு கணப்பொழுதும் படுற பாடம் தெரியும் எத்தனை குடும்பங்கள் சீரழி தெரியும் உங்களால சரி விட முடிஞ்சு போச்சு 6 மாதத்துக்கு மேல முடிஞ்சுதானே நீ அதெல்லாம் முடிஞ்சு போச்சுடா 6 மாதத்துல இருந்து எனக்கு முடிஞ்சு போச்சுடா எந்த வீட்டுக்கு நீ உழைச்சி தருவியோ மனுஷக்கு சரி நீ கதை என்ன வரப்போது அவன் இடியப்பம் விற்கிறாள்டா இடியப்பா வச்சு கொண்டிருக்கா சரி விடுங்க ஒரு ஆக்சிடென்ட் எல்லாம் மாத்தி விட்டுட்டு வாழ்க்கையை விடுங்க நீங்க ஒண்ணு செய்யுங்க இந்த கேஸ வட்டி விடுங்க நான் நீங்க வந்து பார்க்க இல்ல உழைச்சி அனுப்பு ஐயோ உனக்கு வட்டி விடு என்ன கனடா உழைச்சி நீங்க கனடாக்கு போறேன் நீங்க போயிட்டு உழைச்சி அனுப்புவீங்க போற சொந்த வந்தனவே அங்க போனவன காட்டி விட்டு பேசா இருக்கிறாங்கடாப்பா இப்ப என்ன கேஸ் போன் எடுத்தா தெரிஞ்சபடியில போன் எடுக்கிறான் இல்ல காசை கண்ணோன்னு சரி நீங்க பேச இங்க இருந்து உழைப்பு இல்லையா நான் போனா தான் ஏதாவது செய்யலாம் அது எனக்கு தெரியும் அப்போ அப்ப நீங்க கேஸ வட்டி விடுங்க நான் வட்டி விட என்னப்பா மனிதாபானம் இல்லாம கதை சொல்லிருக்கிறீர்கள் கேஸ வட்டி விடுங்க அப்ப ஒரு இங்க இருந்தப்ப கஷ்டப்பட்டு ஒன்று இருக்கிறது நாங்க ஒரு கனடாக்கு ஒரு வாய்ப்பு வந்திருக்கு நான் போகல வேணும் சரி அது விடுங்க நடந்து போச்சாப்பா இனி கதைச்சு என்னப்பா பிரியோசனம் சரி என்ன நீங்க அதான் நீ வந்தோடனே கேட்கிறீல யாரண்டு இன்னாரண்டு வாசல்ல கேட்க வேணும் வாழைப்பழம் சொந்தக்காரண்டு வாடி உள்ள கலாதியா உள்ள கூப்பிட்டு இருக்கிறான் அவன் வந்து தான் செய்தான் சரி ஆக்சிடென்ட் அடி வாங்கினால் இப்ப புல ஆக்சிடென்ட் இடிச்சாக்கள் சந்தோஷம் வந்து கலாதியா கலைக்கிற அளவுக்கு வந்துட்டு நாடு சரி விடுங்க இப்ப என்ன கேஸ் வெட்டுறீங்களா இல்லையோ நான் வெட்டுறாலும் அவங்க வெட்டாங்க அவங்க வெட்டுவாங்க நாங்க 2 பேரும் போய் நாங்கள் எங்களுக்குள்ள சமாதானம் ஆயிட்டோம் இதங்கட பிரச்சனை நாங்க பார்த்து கொள்றோம்னு சொல்லி கதைப்போம் அவங்களோட நான் என்ன சரி வரா நான் ஒவ்வொரு நாளும் இரவுல வலியோட படுக்க வேண்டியா கிடக்கு உங்களுக்கு இப்ப நான் 1.5 லட்சம் செலவழிக்கிறேன் மோட்டர் பைக் வந்த மோட்டர் சைக்கிள் பார்த்தேன் உங்களோட பைக்கை எடுத்துட்டு போயிருக்கா போலீஸ் ஸ்டேஷன்ல எந்த பைக் பார்க்க முன்னு பிஞ்சு வைக்கிறாங்கடா எங்கட பைக் அது புத்தப்புது பைக்கடா பிஞ்ச பைக் தான் அது 1.5 லட்சம் ரூபாய் பைக் தான் அது உண்டையில ஒன்றுமே இல்லடா அந்த அதுல உள்நாட்டு கலர் மாத்தி கிடக்கு ஹெட் லைட் இல்ல அது புறதான் பார்த்தேன் உண்ட லைட் ஓடி வந்த மோட்டருக்கு ஹெட் லைட் இல்லடா பிரேக் இல்ல உண்ட சைக்கிளுக்கு அது அதுக்கு முன்னால தான் பிரேக் இல்லாம மோட்டர் சைக்கிள் ஓடுவானடா அறந்து போச்சு என்ன அது என்னடா அறந்து போச்சு பிரேக் இல்ல கசிப்பு கிடக்குது அதுக்கு இல்ல போத்தல் கிடக்கு சின் கிடக்குது நீ வருகிற வார பார்த்தா ஹெல்மெட் வர இல்லையாப்பா அவனுக்கு போலீஸார சொல்லதான் எனக்கு தெரியும் அவங்க நாங்க போய் எடுத்தா தானே அவங்க தரலாம் அதுல வந்து இங்க நான் சொல்றதை கேளுங்க நீங்க எங்களுக்கு இதை முதல்ல எடுக்க வட்டி விடுங்க தயவு செஞ்சு வட்டி விடுங்க
உங்களை கும்பிட்டு கேட்கறேன், தயவு செஞ்சு வெட்டி விடுங்க. நாங்கள் சரியான கஷ்டத்துல இருக்கோம். நாங்களுக்கு நிறைய நஷ்டம் இருக்கு. என்ன நஷ்டம்? உங்களுக்கு என்ன பண்ண எது என்ன தேவையா? யார் போத்தல்? நான் குடிக்கிறே இல்லடா மடியா. என்ன பாக்க என்ன நடக்குறோம் உனக்கு? உன்ன மாதிரி குடிச்சு போட்டு இடிபட்டு கொண்டு தெரியுறாங்க நாங்க. எது சரி, நான் உங்களுக்கு ஏதாவது என்ன பைக் திருத்தினா காசை தரட்டுமோ? அப்ப நீங்க அந்த 1.5 லட்சம் ரூபாய் தரட்டுமா பைக் திருத்து? உங்களோட சுயநலத்துக்காண்டி இப்போ நான் ஒண்ணும் செய்ய, நான் வெட்டுறேன்னாலும் போலீஸ் வெட்டான். அவ்வளவு இந்த வாழைப்பழம் பிஸ்கட் எடுத்து உள்ள கொண்டு போங்க, ஒண்ணும் சரி வரா. செஞ்சு விடுங்க. நான் உங்களுக்கு அந்த பைக் திருத்தின காசை தரேன். உங்களுக்கு 3 மணி ஏதாவது செய்து தரலாம். காசை வெட்டி விடுங்க. நான் கனடாவுக்கு போகணும்னா இப்போ பெரிய கரைச்சல் என்ன துன்பியலா கிடக்குங்கள வாழ்க்கை. 6 மாதமா நான் வேதனை அனுபவிச்சு கொண்டிருக்கிறேன்டா. இந்த உடம்புல ஒரு வருத்தம் இல்லா கிடந்தது. நீ இடிச்சு 40 அடிக்கு அங்கால என்ன தூக்கி எறிஞ்சு நான் மயங்கி விழுந்து 1 மணத்தியாலத்துக்கு பிறகு 6 ரோட்டால அதுகளுக்கு கஷ்டப்பட்ட ஜீவன் என்ன தூக்கி கொண்டு ஹாஸ்பிட்டல் விட்டபடியே தான் நான் இப்ப நிக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நான் லேட்டா இருந்தா நான் உயிர் போயிருக்கேன்டாப்பா. சரி, விட நடந்து முடிஞ்சு நடந்து முடிஞ்சு நடக்க முடியான்றாய். இனி அதெல்லாம் கதைச்சு என்ன வரப்போகுது? நாங்க சொல்லுங்க. இனி கதைச்சுதான் நடக்க போதும். அதே மாதிரி இனி கதைச்சு ஒண்ணு நடக்காது. நீங்க போங்க, நீங்க வட்டி விடுவோம். நாங்க கனடா ஒரு வட்டி வட்டி விட்டுட்டீங்கடாப்பா. எத்தனை வட்டி தெரியும்? கதைக்காக நான் உங்களுக்கு என்ன தேவை வேண்டாலும் சொல்லுங்க. நான் வந்து எல்லாம் செஞ்சு விடுறேன். சரியா? ஒண்ணு தேவையில்ல உண்டு. இதெல்லாம் கொண்டு போகணும்னா கூட இதுகளை இதாண்டி விடுறேன். இதை கொண்டு வா. ஆனா ஒண்ணும் தேவையில்லை. நான் ஒண்ணும் தேவையில்லை. ஒண்ணும் தேவையில்லை. மோடிச்சாயில் திருத்தின காசை நான் தாரேன். சரிதான், அதெல்லாம் தரலாம். சமாதானமா போங்க. சரி விடுங்க, அதெல்லாம் அந்த நாளத்துல மறந்து முடிஞ்சு. நாங்களே தான் பிரச்சனை எல்லாம் இருந்து போட்டோம். இந்த கேஸை வட்டி விடுங்க, இல்லாட்டி வேற கேஸுகள் வரைஞ்சு நான் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு பிறகு நான் இதெல்லாம் சொல்லி போட்டு நான் பாவம் பார்த்து வட்டி விடுவோம் பார்க்க என்ன கதை வைக்கிறானே. இப்ப என்ன கதை சொன்னேன்? அது சும்மா இந்த இப்ப என்ன சொன்னி? இப்ப இந்த கதையை பாத்தியோ? இல்ல இல்ல வேற சொன்னி என்ன சொன்னி? இப்ப நான் பாவம் இப்ப கொஞ்சம் செல்ல போவோம். கடைசியா சொல்ல வந்து பார்க்க கதை திமிர பாரு. உந்த திமிரெல்லாம் சரி வராங்க. எனக்கு உடம்பேலாடி உந்த திமிர் கதைக்கெல்லாம் நான் வட்டி விடலாம். போ நீ எங்கேயாச்சும் போ, வட்டி விடலாம். அதுக்கு பாப்போம். நான் பிடிக்கான விட வைக்கிறேன் உனக்கு. நான் இன்னும் முறுக்கி விடுறேன். நான் சொல்லி இருக்கிறேன் உனக்கு. நான் போட்டு நாளை கொண்டு வரத்தவில்லை. 3வது நீ வரைக்க வராட்டி கோச்சுக்கு வரணும். வராட்டி தெரியும் உனக்கு. அவ்வளவு கதை. ஒன்றும் பட்டேலாது. நான் நாளை வாரேன். நான் உங்களுக்கு தேவையான ஒன்றும் தேவையில்லை. கொண்டு போய் தான். இல்ல 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 வச்சிருக்கோம். இந்த பாவப்பட்ட இதுல ஒன்றும் வெங்கலை தேவையில்லை. கொண்டு என்னப்பா பாவமண்டே போல நேரம் நான் கடைசி நேரம் சரி சொல்லி போட்டு தன்மையா கதைக்க போட்டு சொல்லுவோம். நான் பார்த்தேன். நானே சொன்னா கேஸ் எழுத பண்ணாமன் உழைக்க போறோம். இப்ப நாங்க வர்ற பாடப்பா அதுக்கு ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு படுற பாடப்ப. சரி, நாங்க முதல்ல கேஸ் போட வேணாம்னு தான் இருந்தாங்க. விடுங்கோ, ஏதோ 6 தலைமுறைக்கு ஏதோ 6 மாதம் கழிச்சாது வந்தானே அடுத்த கேஸுக்கு. ஆனா என்ன மனித தன்மை தெரியும் கிடக்கு. ஒரு தன் அச்சரம் பட்டு கிடக்க வந்து பார்க்க தெரியும். அந்த நேரம் வரின தங்களை ஒரு இடிச்சாலும் ஒருக்க பார்க்க வேண்டிய நட்டி அண்ணன் என்ன நடந்தது காசு ஏற வேண்டாம். ஒருக்க போய் பார்க்க வேண்டியா? சரி வராது அடிக்கிறாள் பாபி. ஹலோ, எருமையால ஏன்டாப்பா திருப்பி போன் அடிச்சு சாய் அடிக்கிறீங்க? ஐயோ, அவன் அங்க சாய் அடிக்கிறான், நீங்க சாய் அடிக்கிறீங்க. அவனை பார்த்தாலும் விசாக்காரனுக்கு ஒரு கோளாறு கரணாவும் வேண்டாம், ஒன்று போயிட்டான். பேயாம கிட உங்க வீடு வழிய இடிய பார்த்தேன் புட்டே மறைச்சு தின்ட்டு கிடவுங்கப்பா. இங்க ஒன்னும் சரி வர. அவன் கேஸ் வெட்டுறான். இல்ல என்ன இருந்து காலையில் அவ்வளவு நான் அவனுக்கு வாங்கின வாழப்படுறது 2 வாரம். கனடாக்கு போகும்போது நான் இனி ரவுடியா தான் மாறணும் போறான் கிடாக்கு. பை சமயம் போன எனக்கு நீ எனக்கா இனியெல்லாம் சிங்கப்பாடுவேன். உங்களுக்கெல்லாம் சொல்லி சரி வராது. இனியெல்லாம் பெட்டு குத்துறாங்க பொறுவார். பை வா.
இந்தாக்கி இருக்கலாம் அமுக்கு டுமுக்கு அமால் டுமால் அமுக்கு டுமுக்கு அமால் டுமால்